1 crore எவ்வளவு டாக்ஸ்ன்றது பார்த்தோம். இந்த வீடியோல அந்த டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜெனரலா இன்கம் டாக்ஸ்ல நீங்க எவ்வளவு இன்கம் earn பண்ணாலும் இந்த ஸ்லாப் ரேட் கீழ தான் கால்குலேட் பண்ணும். நம்ம எல்லாரும் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக். இன் கேஸ் இப்போ நீங்க 1 crore earn பண்றீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இப்போ 15 lakh above இருக்கு, சோ அது டோட்டலா 30% நினைப்போம். அப்படி கிடையாது. இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க earn பண்ற இன்கம் இந்த ஸ்லாப் ரேட் படி தனித்தனியா செப்பரேட் பண்ணும். அது எப்படி செப்பரேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 3 lakhs இந்த ஸ்லாபோட டிஃபரன்ஸ் ஆன 3 lakhsக்கு நீங்க 0% டாக்ஸ் கட்டுவீங்க, which means nil. அடுத்தது 3 to 7 lakhs இதோட டிஃபரன்ஸ் ஆன 4 lakhsக்கு நீங்க 5% டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க, that is 20,000. இந்த மாதிரி உங்களோட 1 crore இன்கம் நீங்க இந்த ஸ்லாப்ல செக்ரிகேட் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் டாக்ஸ் மட்டுமே 26,90,000 வரும். இந்த 26,90,000க்கு நீங்க சர்சார்ஜ் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் ஆட் பண்ணணும். சர்சார்ஜ்ன்றது ஒரு பர்சனோட இன்கம் 50 lakhsக்கு மேல போனா மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஆனா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் 4%ன்றது கம்பல்சரியா எல்லாருமே இன்க்ளூட் பண்ணணும். சோ இந்த சர்சார்ஜ் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட டோட்டல் டாக்ஸ் லயபிலிட்டி 30,77,360. இப்போ இந்த டோட்டல் டாக்ஸ்ல உங்களுக்கு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சர்சார்ஜ் அண்ட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் தான். இத பத்தின டீடைலிங் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட், இப்போ 1 crore-க்கு 30,77,360 வர மாதிரி 65 lakhs இன்கம்க்கு எவ்வளவு டாக்ஸ் வரும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க.